நமசிவாய வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு ரொம்ப ஒரு பழமையான சித்தர் ஜீவசமாதியில இருக்கும். இவரோட ஜீவசமாதி கிட்டத்தட்ட 15,000 ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. என்னது 15,000 வருஷத்துக்கு மேல பழமையானதா? இது ஈஜிப்து பிரமிட்டெல்லாம் விட பல ஆயிரம் வருஷம் பழமையா இருக்கு நீங்க சொல்றது. இது முதல்ல 15,000 வருஷம் பழமையானதுங்கிறதுக்கு எந்த அளவு உண்மை, இதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு பழமையான ஜீவசமாதி, சக்தி வாய்ந்த ஜீவசமாதிங்கிறதுல சந்தேகம் இருக்காது. ஆனா அது எப்படி 15,000 வருஷம், அது என்ன கணக்குன்னு கேட்கலாம். இப்போ சிவனுக்கும் காளிக்கும் நடன போட்டி நடந்தது இல்லை, அது பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. புராண கணக்குப்படி பார்த்தா பல லட்சம் வருஷம்னா யாரும் நம்புவாங்க? 15,000 வருஷம்னாலே நம்புறது டவுட்டு. ஸோ இந்த 15,000 வருஷங்கிறது கூட ஒரு குத்து மதிப்பான கணக்கு தான். அந்த 15,000 வருஷங்களையும் தாண்டி பல ஆயிரம் வருஷம் பழமை வாய்ந்த ஜீவசமாதி இவர் ஜீவசமாதி. சரி, அந்த நடன போட்டிக்கும் இவர் ஜீவசமாதிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, பதஞ்சலி, திருமூலர் மாதிரி பல சித்தர்கள் ரிஷிகள் பின்னால வந்தவங்க. அவங்களோட காலம் கிமு 1000 கிமு 3000 வரைக்கும் அப்படி சொல்றாங்க. அதாவது 3000 வருஷம் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி பதஞ்சலி, திருமூலர் மாதிரியான சித்தர்கள்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சித்தர்களுக்கு அழிவுங்கிறது கிடையாது, நமக்கு தான் இந்த அழிவுங்கிறது. நமக்கே நம்முடைய ஆத்மா அழிவு இல்லாதது, அதை உணராத வரைக்கும் அழிஞ்சுட்டு இருப்போம். ஆனா அவர்கள் அதை உணர்ந்தவர்கள். அவங்க எப்படி முன்னாடி வாழ்ந்தாங்க, இப்ப வாழலன்னு சொல்லலாம். இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க சூஷ்ம சுரூபமா. ஏன்னா பதஞ்சலி, திருமூலர் மாதிரியான சித்தர்கள் ஒரு 3000-5000 வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க காளியோட நடன போட்டி பண்ணீங்களே, அந்த நடன காட்சியை கொஞ்சம் எங்களுக்கு காட்ட முடியுமான்னு ரெக்வஸ்ட் பண்ணேன். சிதம்பரம் மாதிரி பல கஷேத்திரங்கள்ல சிவன் அந்த நடன போட்டியை ரீடெலிகாஸ்ட் பண்ணி காட்டினார். நான் இப்படிதான் ஆடினேன் அப்படின்னு. அந்த மாதிரியான டயத்துல காளியும் நடனம் ஆடியதுதான் நடந்திருக்கு. சிதம்பரத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தடவை நடந்திருக்கு. சரி, இந்த நடன போட்டி முதல்ல எங்க நடந்தது? இங்கே நடந்தது. அந்த நடன போட்டியை லைவா பார்த்தது யாரு? பிரம்மா, விஷ்ணு மாதிரியான தெய்வங்கள், பல தேவர்கள். விஷ்ணு தான் சீஃப் கெஸ்டா இருந்து சிவன் ஜெயிச்சதா தீர்ப்பு சொல்றது. அவர் தான் நாட்டாம அந்த நடன போட்டியில அம்பையர், இப்படி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி அந்த லைவா பார்த்தவங்கள்ல இந்த சுனந்தருங்கிற முஞ்சிகேச முனிவரும் ஒருத்தர். அந்த நடன போட்டியெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவனோட தரிசனத்தை பார்த்து கார்கோடகன்கிற பாம்போட சாபத்தையும் போக்கி அதுக்கப்புறமா இவர் ஜீவசமாதி ஆயிருக்காரு அதே காலகட்டத்தில். அப்பனா அது எத்தனை ஆயிரம் வருஷம் பழமை வாய்ந்தது பாருங்க. இவரோட உண்மையான பெயர், இயற்பெயர் சுனந்தர். முஞ்சிகேசர்னு எப்படி பேர் வந்தது? ரொம்ப கடுமையா இவர் தவம் பண்ணுவார். இந்த தவம் பண்ற முனிவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? ஒரே இடத்துல பல வருஷம் உட்கார்ந்தாங்கன்னா மேல பாம்பு புத்தெல்லாம் கட்டிடும். இது ஏதோ பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் மட்டும் இல்லை. திருவண்ணாமலையில ரமண மகரிஷி அதே மாதிரி உடம்புல புத்துமண் மூடுற அளவு 12 வருஷம் தொடர்ந்து தவம் பண்ணியிருக்கார். இன்னைக்கும் திருவண்ணாமலை போனா பாதாளலிங்கம் மாதிரி ரமண மகரிஷி தவம் பண்ண இடங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். பாதாளலிங்கம் சன்னதி ரமண மகரிஷி பல நாட்கள் தவம் பண்ணது. அதை தவிர்த்து திருவண்ணாமலையில நிறைய இடங்கள்ல தவம் பண்ணியிருக்கார். இவருக்கு முஞ்சிகேசருங்கிற பேர் எப்படி வந்ததுங்கிறத பார்த்துருக்கோம். கடுமையா அவர் தவம் பண்ணி என்னாச்சா, அவர் தலைமுடியில முஞ்சி புல்லுங்கிற ஒரு புல்லு முளைக்க ஆரம்பிச்சிருது. முஞ்சிங்கிறது புல்லுல ஒரு வகை, கேசம்னா தலைமுடி. அவர் தலைமையில முஞ்சி புல் முளைத்ததால் சுனந்தருங்கிற முனிவர் முஞ்சிகேசர்னு ஆயிட்டார். அப்பனா இவர் எப்பேற்பட்ட ஒரு மகான் பாருங்க. இப்ப கார்கோடகன் விஷயத்துக்கு வருவோம். கார்கோடகன் வேற யாரும் இல்லை, சாட்சாத் சிவனோட கழுத்துல இருக்கிற பாம்பு. ஒரு நாள் என்ன பண்ணா, தெரிஞ்சே வேணும்ட்டு சிவனோட மேல விஷத்தை கக்கி விளையாடினான். ஒரு தடவைனா பரவாயில்ல, திரும்ப தெரியாம பண்றது வேற, தெரிஞ்சு பண்றது வேற. நம்ம கழுத்திலேயே இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது அதுக்கு வந்துருது. சிவனோட கழுத்திலேயே நம்ம இருக்கோம், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டுதான் கருடா சௌக்கியமாங்கிற மாதிரி. சிவன் இப்படியே போச்சுன்னா கஷ்டம், இதை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் கொடுக்குற தண்டனைகள்லாம் திருத்தறதுக்காக, வருத்தத்துக்காக இல்லை. நீ பண்ண இந்த தப்புக்கு என்ன தண்டனைன்னா, சாதாரண பாம்பா பூலோகத்தில் திரிவாய் கடைவாயின்னு சாபம் கொடுத்துட்டார் சிவன் கார்கோடகனுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டது அந்த சாபத்தால. சிவன் கிட்ட அழுது மனமுருகி, இனிமே நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இதுக்கு என்ன விமோச்சனம்னு கேட்க, அப்பதான் சிவன் சொன்னார், என்னுடைய பக்தனான சுனந்தருங்கிற முஞ்சிகேசர் மிகப்பெரிய முனிவர். அவர் ஆலங்காட்டுல
என்னோட நடன காட்சியை பார்க்கணுங்கிறதுக்காக பல வருஷமா தவம் இருந்துட்டு இருக்க. இன்னும் என் நடன காட்சியை காட்டுறதுக்கான வேலை வரல, நேரம் வரப்போ வேலை வரப்போ காட்டுவேன்னு சொன்னேன். அதன்படி இப்ப என் நடன காட்சியை காட்ட வேண்டிய நேரம் அவருக்கு வந்துருது. அந்த நடன காட்சியை அவரோட சேர்ந்து பார்க்க போற பாக்கியமும் உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த நடனம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கும் காளிக்குமான நடன போட்டி முடிந்த பிறகு சுனந்தர் மூலமாக உன்னுடைய சாபம் விமோச்சனமாகும் அப்படின்னு சிவன் சொல்யூஷன் சொல்ல, அதுபடி கார்கோடகன் சுனந்தர் கிட்ட வந்து சரண்டர் ஆகி சுனந்தருக்கு சிஷ்யராகி பல பணிவிடைகள் சேவைகள்லாம் பண்ண. அதுக்கப்புறமா அந்த நடன போட்டியெல்லாம் நடந்து முடிந்த பிறகு சுனந்தருடைய அனுகிரகத்தால, சிவபெருமானுடைய அனுகிரகத்தால கார்கோடகனோட அந்த சாபம் விமோச்சனமாச்சு. இப்ப வந்து இந்த சர்ப்பதோஷம், ராகுகேது தோஷத்துக்கெல்லாம் பரிகார கஷேத்திரங்கள் எங்கன்னு தேடி தேடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. காளகஸ்தி மாதிரி எவ்வளவோ இருக்கு. கருட உபாசனையும் ராகுகேது தோஷத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நம்மகிட்ட கருங்காலிகளுடன் வாங்கி நிறைய பேருக்கு பல சேஞ்சஸும் லைஃப்ல வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த சர்ப்பதோஷங்களுக்கு இருக்கக்கூடிய பரிகார கஷேத்திரங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த முஞ்சிகேச முனிவர் ஜீவசமாதி. பாம்புக்கு வந்த சாபத்தையே போக்கினவருங்க. இவர்கிட்ட நம்பிக்கையோட வந்து வழிபாடு பண்ணுங்க. எங்க சுத்தமான மரச்செக்கு என்ன கிடைக்குமோ அதை இவரோட ஜீவசமாதிக்கு வாங்கிட்டு வாங்க. பூ வாங்கி கொடுங்க, இல்ல உங்களால முடிந்த காணிக்கை, இந்த மாதிரியான விஷயம் பண்ணலாம். முக்கியமா இந்த மாதிரி சித்தர் ஜீவசமாதிக்கு வரப்போ நம்ம நல்லெண்ணெய் கொடுத்தோம்னா அது வந்து மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். ஸோ நீங்க ரொம்ப தூரக்கேந்து வரீங்கன்னா முன்கூட்டி ப்ரீ பிளான் பண்ணி மரச்செக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் வாங்கிட்டு வந்து இங்க இவரோட ஜீவசமாதியில கொடுங்க. இங்க நம்ம வந்ததோட முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, நம்ம வந்து சுருட்டப்பள்ளி சிவன் கோயிலை பத்தி பேசுறப்பையும் பார்த்தோம். அப்புறம் இந்த திருவாலங்காடு காளி சிவன் போட்டி எதனால நடந்ததுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். இங்க இந்த கஷேத்திரங்கள்லாம் இப்ப விசிட் பண்ணதோட முக்கியமான பர்பஸ் என்னன்னா, ரெண்டு முக ருத்ராட்சம், கௌரி சங்கர் ருத்ராட்சம், அர்த்தநாரீஸ்வர தத்துவம், சிவன் சக்தி ரெண்டு சேர்ந்துதான் பிரபஞ்சத்தையே இயக்குறது. இந்தியாவில் பிறக்கிற குழந்தையா இருந்தாலும் இங்கிலாந்துல பிறக்கிற குழந்தையா இருந்தாலும் அம்மா வடிவத்துல முதல்ல சிவலிங்க வடிவத்துல தான் எந்த ஒரு கருவும் உருவாருது. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட விஷயம். டவுட்டா இருந்தா ஸ்கேன் பண்ற டாக்டர்ஸ் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லா அணுத்துகள்கள் ஆட்டம்ஸும் லிங்க வடிவம். அந்த லிங்கத்துல சிவத்துல சக்தியா ஆற்றலா இருக்கிறது தான் தேவி பராசக்தி. இந்த கௌரி சங்கர் ருத்ராட்சம், ரெண்டு முக ருத்ராட்சத்தோட சிறப்பு என்னன்னா, சிவன் சக்தி ரெண்டும் சேர்ந்த வடிவம். இந்த ரெண்டு முக ருத்ராட்சத்தை நம்ம கழுத்துல கையில அந்த மாதிரி போட்டுக்கிறது மூலமா, இதை பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்றது மூலமா முக்கியமா குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். கல்யாணம் ஆனவங்க இதை போட்டுக்கிறது விசேஷம். கல்யாணம் ஆகாதவங்களும் இதை போட்டுட்டு சிவனை பக்தியோட வழிபட்டா சீக்கிரமா கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த ரெண்டு முக ருத்ராட்சம் கொடுக்கும். இந்த டிப்ரெஷன் எல்லாம் பெரிய அளவுல கண்ட்ரோல் பண்ணும். ருத்ராட்சத்துல இருக்கிற சயின்ஸை பத்தி பல பேர் ரிசர்ச் பண்ணி பக்கம் பக்கமா பல ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ருத்ராட்சம் சயின்டிபிக் எஃபெக்ட்ஸ்னு நீங்க கூகுள்ல போட்டாலே வரும். ருத்ராட்சத்துல பல முகங்கள் இருக்கு. அதுல எல்லாரும் போட்டுக்கக்கூடிய முகங்கள்னு சிலது இருக்கு. ஒரு சில முகங்கள் வந்து சன்னியாசிகள் மட்டும் போட்டுக்கணும், சிலது பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும், இந்த மாதிரிலாம் இருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எல்லாரும் போட்டுக்கக்கூடிய முகங்கள்ல 5 முகம், 6 முகம், 2 முகம், இந்த மாதிரி சில முகங்கள் வரும். அதுல இந்த 2 முகம் வந்து மன அமைதி, குடும்ப அமைதி, தன லாபம், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நமக்கு தேவையான எல்லா சகல சம்பத்துகளையும் தர வந்தது 2 முக ருத்ராட்சம். அந்த 2 முக ருத்ராட்சத்தை நார்மலா பக்கத்துல கிடைக்கிற கடையில வாங்கி நீங்க போட்டுட்டாலே விசேஷம். இந்த மாதிரி சுருட்டப்பள்ளி சிவன் கோவில், திருவாலங்காடு சிவன் கோவில், இங்க முஞ்சிகேச முனிவர் ஜீவசமாதி, அப்புறம் நங்கநல்லூர்ல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோவில், அதை பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாது. 1000 ஆண்டுகளை கடந்த அர்த்தநாரீஸ்வர மூர்த்தம் அந்த லிங்க வடிவம். அதோட அருமையே தெரியாம நிறைய பேர் இருந்திருக்காங்க. குளக்கரையில துணி துவைக்கிற கல்லாவே இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி மகாபெரிவா மீனம்பாக்கத்துல கேம்ப் போட்டப்போ அப்படியே நங்கநல்லூர் வந்த அதை பார்த்துட்டு இது 1000 ஆண்டுகளை கடந்த பழமையான கோவில். தர்பாரண்ய கஷேத்திரம்னு இதுக்கு ஒரு பேர் இருந்திருக்கு. திருநள்ளாரை வந்து தர்பாரண்ய கஷேத்திரம்பாங்க. தர்பக்காடா இருந்தது. அந்த மாதிரி நங்கநல்லூர் ஒரு காலத்துல தர்பக்காடா இருந்தது. பல முனிவர்கள் தவம் பண்ண புனிதமான மண்ணு. இந்த மாதிரி இந்த துணி துவைக்கிற கல்லாலாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு. இந்த சிவலிங்கத்துக்கு, இந்த சிவனுக்கு கோவில் கட்டுங்க. கட்டினதுக்கு அப்புறம் இந்த ஏரியா படிப்படியா டெவலப் ஆகும். அப்படிதான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வந்தது. எவ்வளவோ விஷயங்கள் மிராக்கிள்ஸை இன்னைக்கும் அந்த கோவில்ல இருக்கிற சிவன்
துர்க்கை அம்மன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கௌரி சங்கர்னாலே அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். நம்ம ஊர் கோவிலில் பூஜை பண்ணாமல் எப்படி? முதல் பூஜை அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் தான் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சுருட்டப்பள்ளி சிவன் கோவில், நிறைவாக இப்போ திருவாலங்காடு காளியம்மனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே திருவாலங்காடு சிவன் கோவிலில் பூஜை பண்ணிட்டு இப்போ இங்கே முஞ்சிகேச முனிவர் ஜீவசமாதி கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கு. பொதுவாகவே இந்த 2 முக ருத்ராட்சம் திருமண தடை நீக்கிறதுல எக்ஸ்பர்ட். அதுவும் இந்த ராகுகேது தோஷத்தினால திருமண தடை யாருக்காவது இருக்குன்னா இந்த முஞ்சிகேச முனிவர் ஜீவசமாதியில வச்சு பூஜை பண்ண ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது மூலமா அதிக அளவுல மேக்சிமம் % உங்களுக்கு அந்த தடையெல்லாம் நீங்கி சீக்கிரமா கல்யாணம் நடக்கிறது, இல்லை வீட்டுக்கு தேவையான மற்ற விஷயங்கள், பணவரவு, இந்த மாதிரி இதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இது வந்து பெஸ்ட் குவாலிட்டி 2 முக ருத்ராட்சம் 200 rupeesக்கு தரோம். இந்த ருத்ராட்சம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த 2 முக ருத்ராட்சம் மாதிரியான விஷயங்களை எப்படி வாங்கிக்கலாம், எப்போ வாங்கிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முஞ்சிகேச முனிவர் ஜீவசமாதியை எப்போ வந்தால் பார்க்கலாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்லை, எப்போ வந்தாலும் பார்க்கலாங்க. மத்தியானம் கூட இந்த திருவாலங்காடு காளி கோவில், சிவன் கோவில், முஞ்சிகேச முனிவர் ஜீவசமாதி எல்லாம் திறந்து தான் இருக்கும். நைட்டு சில நேரங்களில் 9 மணி வரைக்கும் கூட திறந்துருக்கு. எப்பயாவது நைட்டு 8, 8:30 மணிக்கும் நடை சாத்துவாங்க. ஆனால் மத்தியானம் இந்த கோவில் நடை சாத்த மாட்டார்கள். அதுதான் சிறப்பு. அதனால் காலையிலேருந்து ஆரம்பித்து நைட்டுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இவரை தரிசனம் பண்ணலாம். காளி கோவில்லேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட கிடையாது. திருவாலங்காடு காளி கோவில்லேருந்து அதே லைனில் வந்தீங்கன்னா அது வெளியில் தெரியறது பார்த்தீங்களா, இந்த ஜீவசமாதியோட திண்ணை, இந்த வெளி அமைப்பு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் பல அதிசயங்கள், அற்புதங்களை செய்யக்கூடிய மகத்தான இந்த 2 முக கௌரி சங்கர் ருத்ராட்சத்தை வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை வெப்சைட் மூலமாக ஆர்டர் பண்ண தெரியும்னா அது இன்னும் பெஸ்ட்டு. இல்லை பக்கத்தில் இருக்கீங்க, டைரெக்டாக வந்து வாங்கிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் லிங்க்கு, ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கு. இப்போ கருங்காலி கீச்சைன்லேயே பிள்ளையார், வேலு, சூளம், குபேரன், குதிரை, யானை, இந்த மாதிரி 10 மாடல் இது பண்ணியிருக்கோம். அதோட இந்த லக்ஷ்மி குபேர யந்திர பூஜை மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து போயின்னு இருக்கு. அப்புறம் கருங்காலிகளுடன் நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ வெப்சைட் மூலமாகவோ இல்லை டைரெக்டாக வந்தோ வாங்கிக்கலாம்.